எல்டர்ஸ் பீப்புளுக்கோ இல்லை சிக் பீப்புளுக்கோ வாஷ்ரூமில் வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் மட்டும் வச்சுட்டா போதாது. அது இல்லாமல் வாஷ்ரூமில் சேஃப்டி ஓரியன்டான கஸ்டமைசேஷன் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டிஸ்கிட் டைல் போடுறது. ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் ரஃபாக இருக்கிறதுனால தண்ணி பட்டாலும் உங்களுக்கு வழுக்காது. இதனால பெரியவங்களுக்கு வாஷ்ரூம் போயிட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சேஃப்டியாகவும் இருக்கும். சில வாஷ்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா டிப் ஏரியாவும் இருக்கும், இல்லைனா ஸ்டெப்பும் இருக்கும். பெரியவங்க யூஸ் பண்ணுற இந்த வாஷ்ரூம்லலாம் டிப்பையும் அவாய்ட் பண்ணிடணும், ஸ்டெப்பையும் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதனால சர்ஃபேஸ் வந்து நமக்கு பிளைனாக இருக்கும். ஸோ வீல் சேர் எல்லா ஆக்சஸும் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேண்டில் பார்ஸ். இது வந்து அவங்க கிளாசெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும் சரி, வாஷ்ரூமில் நின்று குளிக்கிறதுக்கும் சரி, இந்த ஹேண்டில் பார்ஸ் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாத்ரூம் ஆக்சசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்கள் லெட்ஜ் வால்குள்ளேயே ஸ்டோரேஜ் வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க தலையில் இடிக்காது. வாஷ்ரூமில் அவங்களுக்கு சீட்டிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க உட்காந்து குளிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சில பாத்ரூம்ஸ்லாம் நமக்கு வெட் ஏரியா ட்ரை ஏரியாவுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் இருக்கும். பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுற வாஷ்ரூம்ஸில் கிளாஸ் ஏரியாவை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வாஷ்ரூம்க்கு வெளியவே நம்ம 2 way ஸ்விட்சஸ் வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி ஆக்சஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அப்கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்டர்ஸ் பீப்புளுக்கும் சிக் பீப்புளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம ஜேஜே பில்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டான ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன்.